முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் ஐயா ஆற்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை பற்றி உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஐயா ஆற்காட்டார் அவர்கள் கலைஞருடைய நிழலாக வலம் வந்தவர். முத்தமிழர் கலைஞர் அவர்களோடு அதிக நேரம் பேசக்கூடியவர், பழகுகின்ற வாய்ப்பை பெற்றவர். நாங்கெல்லாம் சின்ன வயதுல கோபாலபுரம் வீட்டில் இருக்கும்பொழுது தினமும் அவர்களை பார்ப்போம். காலை 8 மணிக்கு தலைவரோடு வந்து பேச ஆரம்பித்தார்னா தலைவருடைய பயணிக்கக்கூடியவர். இரவு 10 மணி வரைக்கும் தலைவரோடு அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1 வருட காலம் மிசாவில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் துணையாக இருந்தவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டி கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நான் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்க மத்தியில் இன்றைக்கு ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே லட்சியம் அப்படின்னு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில தடம் மாறாமல் பயணிக்கின்ற கூடிய இன்றைக்கு தலைமுறைக்கு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார்.